நான் பேசி முடிக்கும் வரையில் தலையை லேசாக சாய்த்து கொண்டு என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் அன்னை. நிஜமாகவே நீ ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருக்கின்றாய். இருக்காதா அன்னையே? எது மிக மிக கடினமான காரியமாக இருக்கும் என்று நான் பயந்திருந்தேனோ அது மிக மிக சுலபமாக முடிந்துவிட்டது. ராஜமாதாவான நீங்கள் நான் ஒரு தேவதாசியை மணப்பதற்கு அனுமதித்து விட்டீர்களே, எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். கூடவே சின்னாதேவி ஸ்ரீவில்லிபுத்தூரில் இல்லை என்ற காயத்ரியின் செய்தி ஞாபகம் வந்து சிறிது கலக்கம் ஏற்பட்டது. என்றாலும் உற்சாகத்தை கைவிடாமல், சின்னாதேவி எந்த ஊரில் இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடித்து மனம் புரிந்து கொள்ள இனி எந்த தடையும் இல்லை அம்மா. அன்னை மீண்டும் என் முகத்தையே நோக்கியவாறு இருந்தார். பிறை நிலவும் தாரகை கூட்டங்களும் தந்த